ஓம் சாந்தி. இன்றைய முரளி 22 செப்டம்பர் 2024. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 18:1-2 மதுபன். சிநேகத்தின் சக்தி மூலமாக சக்திசாலியாகி அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தியின் அஞ்சலி கொடுங்கள். இன்று சக்திசாலி தந்தை தனது நினைவு சொரூப சக்தி சொரூப குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கிறார். இன்று விசேஷமாக நாலாபுறங்களில் உள்ள குழந்தைகளிடம் அன்பின் அலைகள் வீசிக்கொண்டு இருக்கின்றன. விசேஷமாக பிரம்ம பாபாவின் சிநேக நினைவில் மூழ்கியிருக்கிறீர்கள். இந்த சிநேகம் ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த வாழ்வின் வரதானமாக இருக்கிறது. பரமாத்மா அன்பே உங்கள் எல்லோருக்கும் புதிய வாழ்வை கொடுத்து இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையையும் சிநேகத்தின் சக்தியை தந்தையினுடையவராக மாற்றியது. இந்த சிநேகத்தின் சக்தி எல்லாவற்றையும் எளிதாக்கி விடுகிறது. எப்போது அன்பில் மூழ்கி விடுவீர்களோ அப்போது எந்த சூழ்நிலையையும் எளிதாக அனுபவம் செய்கிறீர்கள். சதா அன்பு கடலில் மூழ்கியிருங்கள் என்று பாப்தாதாவும் சொல்கிறார். சிநேகம் குடைநிழலாக இருக்கிறது. அந்த குடைநிழலுக்குள் எந்த மாயாவின் நிழலும் பட முடியாது. எளிதில் மாயா ஜீத் ஆகி விடுவீர்கள். யார் நிரந்தரமாக அன்பில் இருப்பாரோ அவருக்கு எந்த விஷயத்திற்கும் உழைக்க வேண்டியது இருக்காது. அன்பு எளிதாக தந்தைக்கு சமமாக மாற்றிவிடுகிறது. அன்பிற்காக எதை வேண்டுமானாலும் சமர்ப்பணம் செய்வது எளிதாக இருக்கிறது. இன்றும் அமிர்த வேளையிலிருந்து ஒவ்வொரு குழந்தையும் அன்பின் மாலையை தந்தைக்கு போட்டார்கள். தந்தையும் அன்பான குழந்தைகளுக்கு அன்பின் மாலையை போட்டார். எப்படி இந்த விசேஷ நாளில், அதாவது சிநேகத்தின் நாளில் அன்பில் மூழ்கியிருக்கிறீர்களோ அதுபோல சதா மூழ்கியிருங்கள். அப்போது கடின முயற்சி செய்ய வேண்டி இருக்காது. ஒன்று அன்பு கடலில் மூழ்குவது, மற்றது அன்பு கடலில் சற்று நேரத்திற்கு மூழ்கி எழுவது. அப்படி சில குழந்தைகள் சதா மூழ்கி இருப்பது இல்லை. சீக்கிரமாகவே வெளியே வந்து விடுகிறார்கள். அதனால் எளிதான விஷயம் கடினமாகி விடுகிறது. அதனால் கலந்துவிட முடிகிறதா? கலந்து விடுவதில் குதூகலமே இருக்கிறது. பிரம்ம பாபா சதா தந்தையின் சிநேகத்தை உள்ளத்தில் கலந்தார். அதன் நினைவு சின்னத்தை கல்கத்தாவில் காட்டியிருக்கிறார்கள். கங்கை கடலில் கலக்கிறது. தந்தையின் அன்பிற்கு நிரூபணம் கொடுப்பதற்காக சமமாக காட்ட வேண்டும் என்பதை இப்போது பாப்தாதா அனைத்து குழந்தைகளிடமும் விரும்புகிறார். சதா எண்ணத்தில் சக்திசாலியாக இருக்க வேண்டும். இப்போது வீண் எண்ணங்களுக்கு முடிவு விழா கொண்டாடுங்கள். ஏனென்றால் வீணானவை சக்திசாலியாக மாறவிடாது. எதுவரை நிமித்தமாக இருக்கும் ஆத்மாக்கள் நீங்கள் சதா சக்திசாலியாக மாறவில்லையோ அதுவரை உலகில் உள்ள ஆத்மாக்களுக்கு எப்படி சக்தியை கொடுப்பீர்கள்? அனைத்து ஆத்மாக்களும் சக்திகளில் முற்றிலும் காலியாக இருக்கின்றன. சக்திகளின் பிச்சைக்காரர்களாக மாறியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிச்சைக்கார ஆத்மாக்களை, சக்திசாலி ஆத்மாக்களே, இந்த பிச்சைக்கார நிலையிலிருந்து விடுதலை கொடுங்கள். முக்தி அளிக்கும் வள்ளலின் குழந்தைகளே, மாஸ்டர் முக்தி அளிக்கும் வள்ளல்களே, எங்களுக்கு முக்தி கொடுங்கள் என சக்திசாலி ஆத்மாக்கள் உங்களை அழைக்கிறார்கள். இந்த சப்தம் உங்கள் காதுகளில் விழவில்லையா? என்ன கேட்க வரவில்லையா? இப்போது வரை உங்களையே விடுவித்துக் கொள்வதிலேயே பிஸியாக இருக்கிறீர்களா? என்ன உலகில் உள்ள ஆத்மாக்களுக்கு எல்லையற்ற சொரூபத்திலிருந்து மாஸ்டர் முக்தி அளிக்கும் வள்ளலாவதால் சுயத்தின் சின்ன சின்ன விஷயங்கள் தாமாகவே விடுபட்டுவிடும். இந்த நேரம் ஆத்மாக்களின் புகார்களை கேளுங்கள். புகார் காதில் விழுகிறதா இல்லையா? கவலையில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தியின் அஞ்சலி கொடுங்கள். இதுதான் பிரம்ம பாபாவை பின்பற்றுவதாகும். இன்று விசேஷமாக பிரம்ம பாபாவை அதிகமாக நினைவு செய்கிறீர்கள் தானே? பிரம்ம பாபாவும் அனைத்து குழந்தைகளையும் நினைவு மற்றும் சக்தி சொரூபத்தில் நினைவு செய்தார். சில குழந்தைகள் பிரம்ம பாபாவோடு உரையாடும் பொழுது நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் ஏன் சென்று விட்டீர்கள் என மிக இனிய புகாரும் செய்தார்கள். இரண்டாவதாக குழந்தைகள் எங்களிடமிருந்து ஏன் விடைபெற்று செல்லவில்லை என அடுத்த புகாரும் செய்தார்கள். என்னை ஏன் திடீரென அழைத்து கொண்டீர்கள் என நானும் சிவு பாபாவிடம் கேட்டேன் என்று பிரம்ம பாபாவும் சொன்னார். அப்போது தந்தை சொன்னார், விடைபெற்று வாருங்கள் என்று. நான் உங்களுக்கு சொன்னால் அப்போது நீங்கள் குழந்தைகளை விட முடியுமா? அல்லது குழந்தைகள் உங்களை விடுவார்களா? கடைசியில் நஷ்டமோகா நினைவு சொரூபமே இருந்தது. அது அர்ச்சுனர் உங்களுடைய நினைவு சின்னமாக இருந்தது. அப்போது சென்று கொண்டு இருக்கிறார் என்பதை குழந்தைகளும் புரிந்து கொள்ளவில்லை. சென்று கொண்டு இருக்கிறேன் என்பதை பிரம்மாவும் புரிந்து கொள்ளவில்லை என்பது அதிசயமாக இருந்தது என பிரம்மபாபா சிரித்து கொண்டே சொன்னார். முன்னால் இருந்த போதும் இரண்டு பக்கமும் அமைதியாக இருந்தனர். ஏன் என்றால் நேரப்படி சன் சோஸ்
பாதரின் பாகம் டிராமாவில் நிச்சயிக்கப்பட்டு இருந்தது. இதைதான் ஆகா டிராமா ஆகா என்று சொல்கிறார்கள். சேவையின் மாற்றம் நிச்சயிக்கப்பட்டு இருந்தது. பிரம்மபாபா குழந்தைகளின் முதுகெலும்பாக மாற வேண்டி இருந்தது. அதனால் அவ்வியக்த உருவில் துரித சேவையின் பாகத்தை நடிக்க வேண்டி இருந்தது. விசேஷமாக இன்று டபுள் விதேசிகள் அதிகமாக இனிமையிலும் இனிமையான புகார் செய்தனர். டபுள் விதேசிகள் புகார் செய்தீர்களா? 2-3 வருடங்கள் மட்டும் இருந்திருந்தால் நாங்கள் பார்க்கவாது செய்திருப்போம் என்று டபுள் விதேசிகள் பிரம்மபாபாவிடம் சொன்னார்கள். அப்போது பிரம்மபாபா சிரித்து கொண்டே சொன்னார், நீங்கள் டிராமாவோடு பேசுங்கள். டிராமா ஏன் அப்படி செய்தது? ஆனால் பாரதத்திலோ அல்லது வெளிநாட்டிலோ இந்த லாஸ்ட் ஷோ பாஸ்ட் காரியத்திற்கு உதாரணமாக மாற வேண்டியிருந்தது. அதனால் இப்போது லாஸ்ட் ஷோ பாஸ்டின் பிரதர்ஷ நிரூபணத்தை காட்டுங்கள். எப்படி இன்று சக்திசாலி நாளை கொண்டாடினீர்களோ அப்படி இப்போது ஒவ்வொரு நாளும் சக்திசாலி நாளாக இருக்க வேண்டும். எந்தவித பிரச்சனையும் இருக்கக்கூடாது. பிரம்மபாபா இன்றைய நாளில் 3 வார்த்தைகளின் அறிவுரை கொடுத்தார். நிராகாரி, நிர்விகாரி மற்றும் நிராகங்காரி. இந்த 3 வார்த்தைகளின் அறிவுரை சொரூபமாக மாறுங்கள். மனதில் நிராகாரி, வார்த்தையில் நிராகங்காரி, செயலில் நிர்விகாரி, நொடியில் சகார சொரூபத்திற்கு வாருங்கள். நொடியில் நிராகாரி சொரூபத்தில் உறுதியாகிவிடுங்கள். இந்த பயிற்சியை முழு நாளிலும் அடிக்கடி செய்யுங்கள். அதற்காக நினைவில் அமரும் நேரம் மட்டும் நிராகாரி நிலையில் இருப்பது கூடாது. ஆனால் இடையிடையே நேரத்தை ஒதுக்கி இந்த தேக உணர்விலிருந்து விலகி நிராகாரி ஆத்மா சொரூபத்தில் உறுதியாக இருக்கும் பயிற்சி செய்யுங்கள். எந்த காரியத்தை வேண்டுமானாலும் செய்யுங்கள். காரியத்தை செய்து கொண்டே இந்த பயிற்சி செய்யுங்கள். நான் நிராகார ஆத்மா இந்த சக்கார கர்மேந்திரியங்களின் ஆதாரத்தோடு காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறேன். நிராகாரி ஸ்திதி செய்ய வைக்கும் ஸ்திதி, கர்மேந்திரியங்கள் செய்பவை, ஆத்மா செய்ய வைப்பது. நிராகாரி ஆத்ம ஸ்திதியில் நிராகாரி தந்தை தானாகவே நினைவிற்கு வருவார். தந்தை எப்படி செய்ய வைப்பாரோ அப்படி ஆத்மா நானும் செய்ய வைப்பவர். எனவே கர்மத்தின் பந்தனத்தில் கட்டப்பட மாட்டீர்கள், விலகியிருப்பீர்கள். ஏனென்றால் கர்மத்தின் பந்தனத்தில் சிக்குவதால் தான் பிரச்சனைகள் வருகின்றன. செய்ய வைக்கும் ஆத்மாவாகி கர்மத்தை செய்ய வைக்கிறேனா என்பதை முழு நாளிலும் சோதனை செய்யுங்கள். நல்லது. இப்போது முக்தி கொடுக்கும் மிஷனரியை தீவிரமாக்குங்கள். நல்லது. இந்த முறை யார் இந்த கல்பத்தில் முதல் முறை வந்திருக்கிறார்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். புதிதாக வந்திருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதா விசேஷமாக அன்பு நினைவுகளை கொடுக்கிறார். நீங்கள் தக்க சமயத்தில் தந்தையை அறிந்து தந்தையிடமிருந்து ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிவிட்டீர்கள். நாம் தந்தையை அறிந்து கொண்டோம் என்ற உங்கள் இந்த பாக்கியத்தை சதா நினைவில் வைக்க வேண்டும். நல்லது. டபுள் விதேசிகள் கைகளை உயர்த்துங்கள். மிகவும் நல்லது. பிரம்மாவின் எண்ணத்தால் பிறந்தவர்கள் என்று டபுள் விதேசிகளை பாப்தாதா சொல்கிறார். 1 நேரடி வாய் வம்சாவளி, 2வது எண்ணத்தின் வம்சாவளி. எண்ணத்தின் சக்தி மிக பெரியதாக இருக்கிறது. எண்ணத்தின் சக்தி எப்படி விரைவாக இருக்கிறதோ அதே போல உங்கள் படைப்பான டபுள் விதேசிகள் விரைவான முயற்சியையும் விரைவான பலனையும் அனுபவம் செய்வார்கள். எனவே முழு பிராமண குடும்பத்திலும் டபுள் விதேசிகள் டபுள் கண்டெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். பாரதத்தின் சகோதர சகோதரிகள் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆகா, டபுள் விதேசிகளே ஆகா. டபுள் விதேசிகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது தானே? எவ்வளவு மகிழ்ச்சி! மிக அதிகமா? ஒன்றோடு ஒன்று ஒப்பிடுவதற்கு அப்படிப்பட்ட எந்த பொருளும் இல்லை. வெளிநாட்டிலும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள், பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். நல்லது. இந்த அறிவியலின் சாதனங்கள் உங்களுக்கு எல்லையற்ற சேவை செய்வதற்கு அதிக உதவி செய்யும். மேலும் எளிதாக சேவை செய்ய வைக்கும். உங்கள் ஸ்தாபனையின் தொடர்பிலேயே இந்த அறிவியலும் துரித கதியில் சென்று கொண்டிருக்கிறது. நல்லது. அனைத்து பாண்டவர்களும் சக்திசாலிகளாக இருக்கிறீர்கள் தானே? பலவீனமாக இல்லை. எல்லோரும் சக்திசாலியாக இருக்கிறீர்களா? சக்திகள் தந்தைக்கு சமமாக இருக்கிறீர்களா? நீங்கள் சக்தி சேனையாக இருக்கிறீர்கள். சக்திகளின் சக்தி மாயாவை வெற்றி பெற வைக்கக்கூடியது. நல்லது. இன்று விசேஷமாக அலங்கரிப்பவர்களும் வந்திருக்கிறார்கள். கல்கத்தாவிலிருந்து சகோதர சகோதரிகள் மலர்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் மிக அழகாக மலர்களை அலங்கரித்து கொண்டு இருக்கிறார்கள். இதுவும் அன்பின் அடையாளமாக இருக்கிறது. நல்லது. உங்கள் அன்பின் நிரூபணத்தை கொடுத்திருக்கிறீர்கள். நல்லது. டீச்சர்கள் கைகளை உயர்த்துங்கள். ஒவ்வொரு குரூப்பிலும் டீச்சர்கள் அதிகமாக வருகிறார்கள். டீச்சர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. சேவை செய்வதற்கு உடனடி பலன் கிடைத்து விடுகிறது. நல்லது. இப்போது உங்கள் தோற்றத்தின் மூலமாக அனைவருடைய எதிர்காலத்தையும் காட்சியாக காட்டுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டீர்களா? நல்லது. மதுவனத்தை சேர்ந்தவர்கள் கைகளை உயர்த்துங்கள். மிகவும் நல்லது. மதுவனத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால் மதுவனத்தை சேர்ந்தவர்களை பாப்தாதா ஆன்மீக
அரசர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் சான்சலர்கள் தானே சேவை செய்ய வேண்டும். எனினும் மதுவனவாசிகள் எல்லோரையும் திருப்தி செய்து விடுகிறீர்கள் தானே. அதனால் பாப்தாதாவிற்கு மதுவனத்தை சேர்ந்தவர்களை ஒருபோதும் மறப்பது இல்லை. குறிப்பாக மதுவனவாசிகளை நினைவு செய்கிறார். மதுவனவாசிகளை ஏன் நினைவு செய்கிறார்? ஏன் என்றால் மதுபனத்தை சேர்ந்தவர்கள் தந்தையின் அன்பில் மெஜாரிட்டி பாஸ் ஆகி இருக்கிறார்கள். பெரும்பாலோருக்கு தந்தையோடு உள்ள அன்பு நிலையாக இருக்கிறது. மதுபனத்தை சேர்ந்தவர்கள் குறைந்தவர்கள் அல்ல, மிக நன்றாக இருக்கிறீர்கள். இந்தூர் ஜோனிலிருந்து சேவதாரிகள் வந்திருக்கிறார்கள். இந்தூர் ஜோனை சேர்ந்தவர்கள் கைகளை உயர்த்துங்கள். அதிகமாக இருக்கிறீர்கள். நல்லது. சேவை செய்வது என்றால் அருகில் வரும் பழத்தை சாப்பிடுவது. சேவையின் வாய்ப்பு பெறுவது என்றால் புண்ணியத்தை சேமிப்பது, ஆசீர்வாதங்களை சேமிப்பது. அதனால் அனைத்து சேவாதாரிகளும் உங்கள் புண்ணியத்தின் கணக்கில் சேமித்து இருக்கிறீர்கள். இந்த ஆசீர்வாதங்கள் மற்றும் புண்ணியம் எக்ஸ்ட்ரா லிஃப்டின் வேலை செய்கிறது. நல்லது. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் யார் தொலைவில் இருந்தாலும் அருகில் இருக்கிறீர்களோ அந்த அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதா சிநேக நாளின் ரிட்டனில் கோடி மடங்கு சிநேகத்தின் அன்பு நினைவுகளை கொடுக்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மணி நேரமாக இருப்பதை பாப்தாதா பார்க்கிறார். எனினும் விழித்திருக்கும் ஜோதிகள் களைப்பற்றவர்களாக கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். மேலும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். பாப்தாதா குழந்தைகளின் மகிழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லோரும் மகிழ்ச்சியில் நடனமாடிக்கொண்டு இருக்கிறீர்கள் தானே. எல்லோரும் ஆமா பாவா என்று தலையசைக்கிறீர்கள். ஜனக்குழந்தையும் மிக இனிமையிலும் இனிமையான புன்னகைத்து கொண்டு இருக்கிறார். அப்படி எல்லோருக்கும் தந்தையின் நினைவு இருக்கிறது. எனினும் எத்தனை பேரின் பெயரை சொல்வது? அநேக குழந்தைகள் இருக்கிறார்கள். அதனால் ஒவ்வொரு குழந்தையும் தனது பெயரில் பர்சனல் அன்பு நினைவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் ஏற்றுக்கொண்டே இருங்கள் என்று பாப்தாதா சொல்கிறார். நல்லது. இப்போது ஒரு நொடியில் நிராகாரி ஸ்திதியில் உறுதியாக இருங்கள். அதாவது பாப்தாதா ட்ரில் செய்ய வைத்தார். லிவிங் வேல்யூவின் ட்ரைனிங் நடந்து கொண்டு இருக்கிறது. இது சேவை செய்வதற்கு நல்ல சாதனமாக இருக்கிறது. லிவிங் வேல்யூ நிகழ்ச்சியை நடத்தி உங்கள் லவ்லி லிவிங் பயிற்சியை அதிகமாக்கி கொண்டே இருங்கள். நல்லது. பாப்தாதா என்று ஒரு விஷயத்தை குல்ஜார் குழந்தைக்கு சொல்லிக் கொண்டு இருந்தார். பிரம்மா உடலின் சேவையைப் போல இந்த ரதமும் 33 வருடங்களை பூர்த்தி செய்திருக்கிறார் என்று சொல்லி விசேஷ வாழ்த்து கொடுத்து கொண்டு இருந்தார். இப்படியும் நாடகத்தில் பாகம் இருக்கிறது. தந்தையின் உதவி மற்றும் குழந்தையின் தைரியம் இரண்டையும் சேர்த்து பாகத்தை நடிக்கிறார். நல்லது. சதா அன்பிக்கடலில் மூழ்கியிருக்கும், சதா அன்பில் கலந்திருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கு, சதா செய்ய வைக்கும் ஆத்மஸ்வரூபத்தில் இருப்பவர்களுக்கு, சதா 3 வார்த்தைகளின் சிவ மந்திரத்தை நடைமுறை வாழ்வில் கொண்டு வருபவர்களுக்கு, சதா தந்தைக்கு சமமாக மாஸ்டர் முக்தியளிக்கும் வள்ளலாகி உலகில் உள்ள ஆத்மாக்களுக்கு முக்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட மிக சிறந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாதிஜியோடு இன்றைய நாள் தந்தை விசேஷமாக குழந்தைகளை உலகத்தின் முன்னால் பிரதிஷ்டம் செய்தார். தந்தை செய்ய வைப்பவரானார். குழந்தைகளை செய்பவர்களாக மாற்றினார். நல்லது. இந்த சிநேகத்தின் அலை எல்லோரிடமும் கலந்து விடுகிறது. சரீரத்தை நடத்தும் விதி வந்துவிட்டது தானே. நடத்தி தந்தைக்கு சமமாக அவ்வியக்தமாகி விடுவீர்கள். சகஜ முயற்சியாளர்களாக இருக்கிறீர்கள். ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. முழு நாளில் யாரும் கோபப்படக்கூடாது. ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முயற்சி. இது எளிதாகவும் இருக்கிறது, முதலாதாகவும் இருக்கிறது. சரிதானே. சரீரம் எப்படி இருந்தாலும் ஆத்மா சக்திசாலியாக இருக்கிறது தானே. குழந்தைகள், நீங்கள் 14 வருடங்கள் தவம் செய்தீர்கள். அந்த தவத்தின் பலம் சேவை செய்கிறது. இப்போது உங்களுக்கு அதிக துணைவர்கள் உருவாகிவிட்டார்கள். நல்ல சேவை துணைவர்கள் இருக்கிறார்கள். உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவ்வளவுதான். இதுவே அதிகம். சரிதான். முக்கிய சகோதரர்களோடு நாடகப்படி சேவைக்கு என்ன திட்டமிடுகிறீர்களோ அதை நன்றாக செய்து கொண்டு இருக்கிறீர்கள். குழுவின் சிநேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு ஒவ்வொருவரும் சதா பாலக்ஸோ மாலிக்கின் பாடத்தை நன்றாக உறுதி செய்கிறீர்கள். ஒருவர் பிறரை முன்னேற வைத்து ஒருவர் பிறரின் எண்ணத்திற்கு மரியாதை கொடுத்து முன்னேறினால் வெற்றியே வெற்றியாக இருக்கும். வெற்றி கிடைத்து தீர வேண்டும். எனினும் இப்போது யார் நிமித்த ஆத்மாக்களோ அவர்களை விசேஷமாக சிநேகத்தின் சம்பந்தத்தில் கொண்டு வர வேண்டும். இப்படி அனைவரின் முயற்சியையும் தீவிரமாக்க வேண்டும். சிநேகம் தன்னலமற்ற சிநேகம். எவரிடமும் தன்னலமற்ற சிநேகம் இருக்குமோ அவர் மரியாதை கொடுப்பதோடு பெறவும் செய்வார். தற்சமயம் சிநேகத்தின் மாலையில் எல்லோரையும் கோர்க்க வேண்டும். இது விசேஷ ஆத்மாக்களின் காரியம். மேலும் சிநேகத்தின் மூலமாகவே சமஸ்காரத்தை மாற்ற முடியும். ஞானம் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. ஆனால் சிநேகம் எப்படிப்பட்ட சமஸ்காரம் உடையவரையும் அருகில் கொண்டு வர முடியும். சிநேகத்தின் 2 வார்த்தைகள் கூட சதா காலத்திற்கு அவரது வாழ்விற்கு ஆதாரமாக முடியும். தன்னலமற்ற அன்பு வெகு சீக்கிரமாக மாலையை தயார் செய்து விடும். பிரம்ம பாபா என்ன செய்தார்? சிநேகத்தோடு தன்னுடையவராக மாற்றினார்.
இன்று இதற்கு அவசியம் இருக்கிறது. அப்படித்தானே? சோனிப்பட்டிற்காக மீட்டிங் நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கே அனுபூதி செய்ய வைக்க எப்படி சாதனங்களை உபயோகிப்பது அவர்கள் திட்டமிடுகிறார்கள். ஒவ்வொருவரின் எண்ணத்திலிருந்தும் சிந்தனையிலிருந்தும் எதை விசேஷமாக மெஜாரிட்டி ஏற்றுக்கொள்கிறார்களோ அதை செய்யுங்கள். எப்போது அனுபூதி சொரூபமாவீர்களோ அப்போதே அனுபூதி பெற வைக்க முடியும். நல்லது. வரதானம்: மன உறுதியின் சக்தி மூலமாக வெற்றியை பெறும் திரிகால் தரிசி ஆசனதாரி ஆகுக. மன உறுதியின் சக்தி உயர்ந்த சக்தி. அது கவனக்குறைவின் சக்தியை எளிதில் மாற்றம் செய்து விடுகிறது. எங்கே மன உறுதி இருக்குமோ அங்கே வெற்றி இருக்கவே செய்கிறது என்பது பாப்தாதாவின் வரதானம். நேரம் எப்படியோ அப்படி விதிப்படி வெற்றி சொரூபம் ஆகுங்கள். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்னால் அதன் முதல் இடை கடைசியை யோசித்து புரிந்து காரியம் செய்யுங்கள். பிறரையும் செய்ய வையுங்கள். அதாவது திரிகால் தரிசி ஆசனதாரி ஆகுங்கள். அப்போது கவனக்குறைவு முடிந்துவிடும். என்ன வடிவ விதை சக்திசாலியாக உறுதியானதாக இருந்தால் வார்த்தையும் செயலும் எளிதில் வெற்றி பெற்றே தீரும். ஸ்லோகன்: சதா திருப்தியாக இருந்து எல்லோரையும் திருப்தி அடைய செய்பவரே திருப்திமணி ஆவர். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.